மாயாவி பரமானந்தம் त्यक्त्वा வைகுண்டமுத்தமம் स्वामी पुष्करिणी तीरे रमया सह मोदते. சம்பிரதாயத்தில் கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்னும் 3 திவ்யதேசங்கள் மிக முக்கியம் வாய்ந்தவையாக திகழ்கின்றன. கோவில் என்றால் சோழமண்டலத்தின் நடுநாயகமாய் திகழக்கூடிய பூலோக வைகுண்ட கஷேத்திர விசேஷமான பெரிய பெருமாளாம் நம்பெருமாளாம் திருவரங்கநகர அப்பன் அவன் அமர்ந்துரையக்கூடிய திவ்ய கஷேத்திர விசேஷமாய் ஸ்ரீரங்கம். அடுத்தது பெருமாள் கோவில் என்றால் தொண்டை மண்டலத்திற்கே நடுநாயகமாய் திகழக்கூடிய வரதராஜ பெருமாள் அருள் பாலித்து சேவை சாதிக்கக்கூடிய உயர்ந்த அந்த காஞ்சிபுரம் என்னும் திவ்ய கஷேத்திரம். இவை இரண்டின் நடுவிலே கோவில் மற்றும் பெருமாள் கோவில் என்னும் 2 திருத்தலங்களின் நடுவே அமைந்திருக்கக்கூடியது திருமலை எனப்படக்கூடிய ஸ்ரீனிவாசன் திவ்ய கஷேத்திரம். திருப்பதி என்று தற்காலத்தில் நாம் சொல்லுகிறோமே திருமலை. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று மேலே உள்ளவர்கள் கீழே இறங்கி வரும்படியாகவும் கீழே உள்ளவர்கள் மேலே ஏறி சென்று அவனை சேவிக்கும்படியாகவும் இப்படி வானவர்களும் மையத்தில் உள்ளவர்களும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இடமாக ஜங்ஷன் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அது போன்ற ஒரு ஸ்தான விசேஷமாக திருவேங்கடமுடியான் 7 மலைகளுக்கு மேலாக கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக சேவை சாதிக்கின்றான். சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் என்பதாக இந்த திருவேங்கட திருப்பதி போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரியராய் திகழ்கின்றது. பக்தர்கள் எதை வேண்டினாலும் இப்பெருமான் நமக்கு உடனே அனுகிரகம் செய்யக்கூடியவனாய் விளங்குகிறான். வைகுண்டலோகத்தில் கூட பெருமாளுக்கு விருப்பம் இல்லையாம். அந்த வைகுண்டத்தை விடுத்தான். மாயாவி பரமானந்தம் त्यक्त्वा வைகுண்டமுத்தமம். எல்லோரும் எங்கு செல்வதற்கு ஆசை கொள்வார்களோ அத்தகையதான வைகுண்ட லோகத்தில் கூட தனக்கு ஆசை இல்லாமல் இத்தனை பக்தர்கள் இங்கே இருக்கிறார்களே, இவர்களையெல்லாம் நாம் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாமா? எப்படி ராமாவதாரத்தில் புற்பா முதலா புல்வரும்பால் ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரன் முற்றமும் நற்பாடு குறித்தனர் என்னும்படியாக நாம் அவர்களை அனைவரும் அழைத்து சென்றோமோ, அதுபோன்று இந்த கலியுகத்திலும் எல்லா ஜீவ வர்க்கங்களும் உத்தமமான மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் வைகுண்டத்திலேயே இருந்தால் அது போதாது, இறங்கி வந்தால் தான் முடியும் என்று அவன் இறங்கி நம்மீது இறங்கி வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய திருத்தலம் சுவாமி புஷ்கரணி தீரே. சுவாமி புஷ்கரணி என்று ஒரு உத்தம புஷ்கரணி. அது புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமியாம். சுவாமியான குமரசுவாமிக்கு அருள் பாலித்த இடம். சர்வசுவாமியான திருவேங்கடமுடியானுடைய அற்புதமான திவ்ய கஷேத்திரம். இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோததே என்று ரமா பிராட்டி அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவனாக திருவேங்கடமுடியான் திகழ்கின்றான். அந்த திருவேங்கடமுடியான் தான் இங்கே இப்பொழுது பூதபுரி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் ஆதிகேசவ பெருமாள் பகவத் ராமானுடைய சன்னிதானத்திற்கு பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளத்தின் கரையில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றான். ஒருபுறம் திருமகள், மறுபுறம் மண்மகள், ஒருபுறம் தனிக்கோயில் தாயாராக அலர்மேல் மங்கை தாயார் மற்றும் பெரிய திருமலை நம்பிகள், பகவத் ராமானுஜர், சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்பதாக ஆச்சாரிய சார்வபௌமர்களுடன் எப்படி வைகுண்டலோகத்தில் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருந்து பக்தைஹி பாகவதை சகா என்பதாக அந்த குழாங்களுடன் கூடியிருந்து நம்மை அவர்கள் அனுகிரகம் செய்கின்றார்களோ, அதே போன்றதொரு திவ்ய திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கின்றார்கள். இங்கே இந்த திருக்கோயில் பெரிய திருமலை நம்பிகளுடைய திருவாரியாக பெரியோர்களாலே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கும் அளவந்தாருடைய திருக்குமாரரான தெய்வத்துக்கரசு நம்பிக்கும் என்ன சம்பந்தம் என்பதைத்தான் நாம் சென்ற தொடர்களாக பார்த்து வருகிறோம் அல்லவா? தெய்வத்துக்கரசு நம்பி உலகியல் வாழ்க்கைக்கு நேர்மாறாக சில காரியங்களை செய்வதை பார்த்து அளவந்தார் அவரை தனியே அழைத்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்க, அதற்கு தெய்வத்துக்கரசு நம்பி தனக்கு உண்டியே உடையே என்று ஓடக்கூடியதான இந்த உலகம் இருக்கின்றதே, அதனுடன் தான் சேரவில்லை, தான் சேர்வதற்கு ஆசைப்படவில்லை, மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்த மாலுக்கே என்னும்படியாக பரமாத்மாவிற்கே தான் சேஷபூதனாக அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் மகோன்னதமான நோக்கத்தோடு இருப்பதை விண்ணப்பித்தார். அளவந்தார் அனுகிரகத்தின் பேரில்
ஆசேது ஹைமாச்சலம் தெய்வத்துக்கரச நம்பி பல திவிதேசங்கள் சென்று பகவானை வழிபட்டு இறுதியாக இந்த திருவேங்கடமாமலைக்கு வந்து சேர்ந்தார். திருவேங்கடமுடியானுக்கு தன்னுடைய தேவியாரான, அதாவது தன்னுடைய மனைவியுடன் கூடியவராய் கைங்கரியங்களை செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். திருவேங்கடமுடியான் வாழா இருப்பானா? சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வருடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியக்கூடிய வல்லமை நமக்கு உண்டோ? அந்த பெருமான் இந்த வம்சத்தின் மூலமாக மேன்மேலும் நம்முடைய தரிசனம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் என்பதாக பெரிய பிராட்டியாராம் மகாலட்சுமி தாயாருக்கு தான் உபதேசம் செய்த இந்த சத் சம்பிரதாயம் நாதமணிகள் மூலமாக, ஆளவந்தார் மூலமாக மேலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டதான ஸ்ரீனிவாசன் தன் மனைவியான அலர்மேல் மங்கை தாயாருடன் கூடி ஒரு வயோதிக அந்தர தம்பதிகளாக தெய்வத்துக்கரச நம்பியும் அவருடையதான மனைவியும் வசிக்கக்கூடியதான அந்த இல்லத்தின் அருகே வந்தார்கள். ஒரு சமயம் நல்ல கடும் கோடை. கோடையில் சூரியன் உச்சி வெயில் மண்டையை பிளக்கக்கூடிய சமயம். நாவரண்டிருக்கிறது அந்த வயதான பெண்மணி. அவள் வயதான பெண்மணி இல்லை, மாயாவி பரமானந்தம் என்று சொன்னதனாலே அந்த மாயாவியான பெருமானுக்கு ஏற்றார் போல இவள் மாயாவினி. யத்பாவேஷு பிருத்தக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விஹரதே நானாகிருதர் நாயிகா என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். தேர்ந்த நடிகராக பெருமாள் தசாவதார நாட்டியங்களை நடத்தி வருகிறான் என்றால் எல்லா விதத்திலும் அவனுக்கு தகுந்தவளாக அந்த பிராட்டியும் அவள் அணுக்கமாக இருந்து கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து போகிறாள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அத்தகைய ஒரு நிலையில்தான் மகாலட்சுமி தாயார் வயதானதொரு பெண்மணி வேடம் பூண்டு இங்கே தெய்வத்துக்கரச நம்பிகளுடைய தேவியாரிடத்தில் வந்து, அம்மா, வெயில் காலம், கடும் கோடை, தாபத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறேன், மிகுந்த தாகமாயிருக்கிறது, எனக்கு சற்றே நீர் அருந்த கிடைக்குமா என்று கேட்கிறார். அதற்கு தெய்வத்துக்கரச நம்பியின் தேவிகள் சொன்னால், அம்மா, உங்களுக்கு தண்ணீர் தர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த திருமலையில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு ஆகாச கங்கையில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார். அப்படியா? ஏன்? உன் மகன் எங்கே? உன் மகன் ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரலாமே என்பதாக அந்த வயதான பெண்மணி ஒன்றுமே தெரியாதவளை போன்று அவள் வினவுகிறாள். ஆஹா, ஆகாச கங்கையில் இருந்து ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வருவதற்கு இந்த ஸ்ரீனிவாசன் எனக்கு என்ன பிள்ளை வரமா அருளினான் என்று கேட்க, அப்படியா, இதுதான் விஷயமா? பெண்ணே, நீ ஒன்றும் மறந்து வேண்டாம். இதோ நான் சொல்வதை நீ ஸ்ரீனிவாசனுடைய வாக்காக எடுத்துக்கொள். அவர் மேல் மங்கை தாயாரின் அனுகிரகமாக நீ ஏற்றுக்கொள். இனி உங்களுக்கு ஆகாச கங்கையில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறான். எங்கே அந்த பிள்ளையை ஸ்ரீனிவாசனுக்கு தினந்தோறும் தண்ணீர் சமர்ப்பிப்பதற்காக நீங்கள் விடுகிறீர்களா என்று கேட்க, அப்படித்தான் ஒரு பாக்கியம் கிடைத்தது என்றால், ஸ்ரீனிவாசனுக்கு அத்தகைய ஒரு கைங்கரியத்தை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என்றால், இதை காட்டிலும் எங்களுக்கு என்ன பெரிய பேரு இருக்க முடியும் என்பதாக தெய்வத்துக்கரச நம்பிகளுடைய தேவியார் அருளி செய்தார். என்னே மாயம். அதன் பிறகு வயதான அந்த தம்பதிகள் வந்த சுவடு தெரியாமலேயே மறைந்து விட்டார். எந்த புறம் சென்றார்கள், எப்படி சென்றார்கள் என்பது தெரியவில்லை. அவளோ தன் கணவனாரிடத்தில் இந்த விஷயத்தை தெரிவிக்க, இது ஏதோ எம்பெருமானுடைய சங்கல்பம் போலும் என்று அவரும் வாழாயிருந்தார். அன்று இரவு அவருக்கு ஸ்ரீனிவாசனே சொப்பனத்தில் சேவை சாதித்தான். ஸ்ரீனிவாசனாக அலர்மேல் மங்கை உரை மார்பனாக சேவை சாதித்து, நாமே இன்று உம்முடைய திருமாளிகைக்கு வயதான தம்பதியினராக வந்தோம். நாமும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்துத்தான் உம்முடைய திருமாளிகைக்கு வந்திருந்தோம். இனி உமக்கு கிரகஸ்தாசிரமத்தில் யதாகாலம் நடக்க வேண்டியதான அனுஷ்டானங்கள் நடைபெற வேண்டும். இதனால் சத்சந்தார அபிவிருத்தியானது உண்டாக போகின்றது. உயர்ந்ததான இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய அபிவிருத்தி உண்டாக போகிறது. இதோ இருபுறமும் எனக்கு திகழக்கூடியதான உபய நாச்சிமாரான ஸ்ரீதேவியும் பூமிதேவியுமே உமக்கு பிள்ளைகளாக, பெண் பிள்ளைகளாக பிறக்கப் போகிறார்கள். என்னுடைய அம்சத்தினாலேயே உமக்கு ஒரு பிள்ளையும் உண்டாக போகிறது. இந்த பிள்ளை மூலமாக மேலும் பல அரும்பெரும் காரியங்கள் நடைபெற உள்ளன என்பதாக சொப்பனத்தில், அதாவது கனவில் அவர்களுக்கு நியமனம் அளித்தார். என்ன ஆச்சரியம்! ராமானுஜ சம்பிரதாயத்தில் சொப்னம் என்பது சத்தியம்,
ஆம், பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் பொருள் கூறக்கூடியதான காலத்தில் பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்தில் முக்கியமான ஒரு சூத்திரத்தை விளக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார், பெருமாள் நாம் செய்யக்கூடியதான புண்ணியம் பாப ரூபமான கர்மாக்களுக்கு சொப்பனத்திலும் பலன் அளிக்கிறான். ஆகையாலே அந்த சொப்பனத்தில் நடைபெறக்கூடிய சில சம்பவங்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாய்த்தான் அமைகின்றன. ஆகையால் சொப்பனம் சத்தியம் என்பதாக அந்த சத்தியத்தை காண்பிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் திரிஜடையருடைய சொப்பனம் மிகவும் பிரசித்தமாயிற்றே, பரதன் கண்ட துஸ்வப்னம் மிகவும் பிரசித்தமாயிற்றே. அவைகள் எப்படி பார்க்கப்பட்டனவோ அதே போன்று தானே நடைபெற்றன என்பதை நாம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் மூலமாக அறிகிறோம் அல்லவா? அதுபோன்று தான் தற்பொழுது தெய்வத்துக்கரச நம்பி என்னும் இந்த மகனீயர் உலகத்தோரால் என்ன எத்தகைய இயல்பினர் என்பதாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மகா யோகிராஜராக திகழ்ந்த இந்த மகனீயருடைய சொப்பனத்தில் கனவில் திருவேங்கடமுடியாரும் பெரிய பிராட்டியாரும் தானாக எழுந்தருளி அவர்கள் இருவருமே அனுகிரகம் செய்தார்கள். அந்த அனுகிரகத்தின் பயனாக தெய்வத்துக்கரச நம்பிகளுக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு புருஷ பிள்ளையும் ஜனித்தார்கள். இதைவிட ஆளவந்தாருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆளவந்தாருக்கு இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெண்ணரசிக்கு ஸ்ரீதேவி நாச்சியார் என்பதாகவும் மற்றொரு பெண்ணரசிக்கு பூதேவி நாச்சியார் என்பதாகவும் பெயரிட்டார். ஏனென்றால் ஸ்ரீனிவாசனுடைய நியமனம் என்ன? இதோ எனக்கு இருபுறமும் திகழக்கூடிய 2 உபயநாச்சிமார்கள் தானே, உனக்கு 2 பெண் பிள்ளைகளாக பிறக்கப் போகிறார் என்று கனவில் ஸ்ரீனிவாசன் அருளி செய்த அதையே மனதில் கொண்டு ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதேவி நாச்சியார் என்றும் மற்றொரு பெண்ணுக்கு பூமிதேவி நாச்சியார் என்பதாகவும் பெயரிட்டழைத்தார். அடுத்தது ஒரு பிள்ளை பிறந்தான். சாட்சாத் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே, ஏன் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமே என்று சொல்லலாம்படியாக அந்த பிள்ளை பிறந்ததினாலே திருவேங்கடமுடியான் மலையப்பனுடைய திருநாமத்தை அப்பிள்ளைக்கு வைத்தார். அவனுக்குத்தான் திருமலை நம்பிகள் ஸ்ரீசைல பூர்ணர் என்பதாக பெயர். தமிழில் திரு, சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ. மலை என்பது இங்கே சைல என்னும் பதம். அதே போன்று பூரணர் என்றால் இங்கே நம்பிகள் என்பதாக அர்த்தம். ஸ்ரீ சைல பூர்ணர் என்பவர்தான் திருமலை நம்பிகள் என்னும் மகாத்மா. அந்த திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு மாதுலர். மாதுலர் என்றால் மாமா என்றால் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தார்களே, அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஸ்ரீதேவியின் அம்சபூதம் பூதேவியின் அம்சபூதம் என்பதாக ஒருவரை ஆசூரி கேசவ சோமயாஜிக்கு மனமுடித்து வைத்தார், மற்றொருத்தரை சர்வக்கிருத தீட்சிதருக்கு மனமுடித்து வைத்தார். அவர்களில் ஒருவர் தான் சுவாமி ராமானுஜராக அவதாரம் செய்தார். மற்றொருத்தர் தான் அங்கே கமலநயனபட்டருடையதான மனைவியாக விளங்கினவள் கோவிந்த பெருமாளாம் கோவிந்தராஜரை அவள் பெற்றெடுத்தாள். ஆகையால் பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய சாட்சாத் மாதுலர் என்னும் மாமா. அந்த பெரிய திருமலை நம்பிகள் தான் இங்கே ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்னும் திருநாமத்தை இட்டார். அத்தகைய பெரிய திருமலை நம்பிகளை தன் மனதில் நிறுத்தி இவர் மூலமாகத்தான் மறுபடியும் கோவிந்தரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் மனோரத்தித்தார். அந்த திருமலை நம்பிகள் திருவேங்கடமுடியானுக்கு எத்தகைய கைங்கரியம் செய்தார்? அக்கைங்கரியத்தினாலே அவர் கொண்ட பேரு என்ன? சுவாமி ராமானுஜர் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை திருமலை நம்பிகளிடத்தில் எவ்விதம் பயின்றார் என்பதை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.